நமக்கு எது தெரியுமோ அதுலயே உழன்று கொண்டிருக்க கூடாது. அதை விட்டு கொஞ்சம் வெளியில வரணும். நான் அடிக்கடி ஒரு காரியம் சொல்லுவேன். நமக்கு எது தெரியுமோ அது ஒரு வட்டம், அந்த வட்டத்திற்குள்ளேயே இருக்கக்கூடாது. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்தாதான் தேவனுடைய திட்டத்தை காண முடியும். எதுவானாலும், அது எந்த காரியமானாலும், நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் சரி. அதற்குள்ளேயே நம்ம உழன்று கொண்டிருக்க கூடாது. ஆண்டவருடைய திட்டம் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் சபை நிகழ்ச்சிகள்ல பங்கு பெறணும்னு சொல்லி. உங்க தாத்தா சொல்லுவார், லீவு நாள் ஊருக்கு போட்டு வா, அப்புறம் போய்க்கலாம் பாரு. தாத்தா தான் உனக்கு கத்துற, உங்க அப்பா தான் உனக்கு கத்துற, உங்க அம்மா தான் உனக்கு கத்துற, மாமா சொந்த பந்தம் வந்துகிட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்க தான் உங்களுக்கு கத்துற என்ன சொல்றாரு? வேத வசனம் என்ன சொல்லுது? அதை நீ கேட்காத வரைக்கும், கீழ்ப்படியாத வரைக்கும், ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், பின்பற்றாத வரைக்கும் உனக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே கிடையாது. எழுதி வச்சுக்க. எங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆவிக்குரிய காரியங்களில் அவர்கள் எடுப்பதுதான் முடிவு. அப்பா அம்மா எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு உபவாசம்னா உபவாசம் தான். உடம்பு முடியாம உபவாசம் இருப்பாங்க. உடம்பு முடியலையே, உபவாசம் வேணாம், நாங்கள் அதில் ஈடுபடுறது கிடையாது. இன்னைக்கு இந்த காரியம் கர்த்தருக்கு செய்யணும்னா அதில் நாங்கள் ஈடுபடுறது கிடையாது. நீ யாரு உன் பிள்ளைக்கு குறுக்கிடுறதுக்கு? நீ யாரு ஒருத்தவங்க சொல்லும் போது கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு? கர்த்தர்